அமெரிக்கா எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டதோ அதைவிட சமநிலையில் தான் ஈரானும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு மட்டுமே அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு சக்தி உள்ளது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேயர்களே, தற்போது இன்று காலை நடந்திருக்கிற இந்த தாக்குதலில் பரஸ்பரம் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்கா கடுமையான தாக்குதல்களை ஈரானுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதை போன்று இன்று காலை உலகின் மிகப்பெரிய ஆயுத கிடங்களாக மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய கேஜிஎல் குவைத் இருக்கக்கூடிய இராணுவ ஆயுத கிடங்குகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மூலமாக பஹ்ரைன், குவைத்தை அநேகமாக இனி அமெரிக்கா அங்கே நிலைபெறுத்த முடியாது என்கின்ற அளவிற்காகவும் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். கேஜிஎல் இராணுவ ஆயுத குடோன் முற்றிலுமாக எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பரஸ்பரம் அமெரிக்கா இந்த நடவடிக்கைகளில் கடுமையான சேதாரத்தை சந்தித்திருந்தது. ஈரானை பொறுத்தவரை ஈரானிலே மிக அதிகமான நிலைகளிலே அவர்கள் தாக்கியிருந்தார்கள். ஒரு கொடூரமான தாக்குதலை ஈரானின் மீது அவர்கள் நடத்தியிருந்தார்கள். அதற்கு பதில் வாங்குவதற்காகத்தான் இன்றைக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கேஜிஎல் தளங்கள் மிக முக்கியமாக தாக்கப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன் தாக்கப்பட்டிருக்கிறது, கத்தர் தாக்கப்பட்டிருக்கிறது, யுஏஇயில் ஜபல் அலி ஃபோர்ட் மற்றும் அமெரிக்காவுடைய இராணுவ நிலைகள், சவுதி அரேபியா, இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜொர்டான் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு மோசமான சிதிகலம் அடைந்திருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், அமெரிக்கா எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டதோ அதைவிட சமநிலையில் தான் ஈரானும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஆயுத நிலைகள், ஈரானுடைய ஏவுகணை தளங்களை அமெரிக்கா கடுமையாக தாக்கியிருப்பதாக சொல்லப்பட்டாலும் அந்த ஏவுகணைகள் ஈரானில் எங்கே இருக்கிறது, கடலுக்கு அடியில் இருக்கிறதா, மலைக்கு அடியில் இருக்கிறதா, வானத்திற்கு மேல், அதெல்லாம் தெரியாது. ஆனால் தாக்குதல்களை அமெரிக்கா உக்கிரப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை இவர்கள் தாக்கியதை வெளியரங்கமாக தெரிகிறதுனால நாம் கேஜிஎல் குடோன்ஸ் இதெல்லாம் உண்மையாகவே குவைத்தில் தாக்கப்பட்டிருக்கிறது. பல சகோதரர்கள் கேட்கிறார்கள், பஹ்ரைனிலே அப்படி இல்லை, மக்கள் வாழுகிற பகுதிகளில் எந்த தாக்குதலும் இல்லை, குவைத்தில் இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய இராணுவ நிலைகள், இராணுவ குடோன்கள், அமெரிக்காவினுடைய 5th ஃப்ளீட் கடல் நிலைகள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறது. அதை போன்று ஈரானிலும் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா கடல் முற்றுகையை முழு வேகத்தில் பேரிகார்ட் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். இது நிலைமையை மிக 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 மோசமடைய செய்யக்கூடியது. அதை போன்று நான் உங்களுக்கு சொன்னேன், பஹ்ரைன், குவைத்தில் எல்லாம் காலியானதும் ஜிபிஎஸ் சிக்னல்கள் ஹேக்டு. குவைத்து கடற்படை கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. 80 மில்லியன் விற்பனை மூலம் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இதுவரை ஈரான் சம்பாதித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலில் ஈரானுடைய ஆன்டிஷிப் மிசைல் சிஸ்டம் அளிக்கவே அமெரிக்கா முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் இதன் மூலமாக தான் அமெரிக்க கப்பல்கள் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிற நேரத்தில் அமெரிக்கா இந்த சேதாரத்தை திருப்ப ஈரானுக்கு ஏற்படுத்தியது ஈரான் நாட்டில் மிகப்பெரிய அளவிலான இழப்பை சந்திக்கும் என்பதில் நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த சந்தேகமும் இல்லை. 2 வாரங்களுக்கு மட்டுமே அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு சக்தி உள்ளது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் பந்தர் அப்பாஸ் துறைமுகம், அபு மூசா தீவுகள், கெஷம் தீவுகள் முழுமையான தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அமெரிக்கா இராணுவம் திட்டமிட்டபடி தாக்குதல் நடத்தியிருப்பதாக கிட்டத்தட்ட அமெரிக்கா இதை உறுதி செய்தது. நீங்கள் பாருங்கள், ஹெர்மூஸ் பகுதி, குஷர், யாக்கு, கொனாக்கர், பந்தர் அப்பாஸ், குஷர் பகுதி, யாக்கு, கொனாக்கர், பந்தர் அப்பாஸ் மற்றும் அபு மூசா, ஹெர்மூஸ் போன்ற தீவுகள் தொடர்ந்து தாக்குதலை சந்தித்து வருவதாகவும் ஈரானினுடைய மீடியா ரிப்போர்ட்டிங்கின் படி ஆண்டி மெஷஹாக், ஈரானுடைய ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங், IRIBயினுடைய ரிப்போர்ட்டின் படியே ஆண்டி மெஷஹாக் ஈரானுடைய குஜிஸ்தான் ப்ராவின்ஸில் இருப்பது ஒரு கடுமையான தாக்குதல். அதாவது ஈரானுடைய குஜிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஆண்டி மெஷாக் என்கின்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். த நியூஸ் அவுட்லெட் டிட் நாட் எலாபரேட் ஆஃப் தி காசஸ் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோஷன். ஆனால் இதுவரை இதற்கான வெடிப்புகள் குறித்து முழு செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ஈரானுடைய பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மிக முக்கியமான காரணியாக விளங்குவதால் அமெரிக்கா இதனை குறிவைத்து தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அமெரிக்க கடற்படை, அமெரிக்க விமானப்படை தளங்கள் முற்றிலுமாக அழிந்திருந்தாலும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவற்றையெல்லாம் மறுத்து ஈரானுடைய கடற்படை, ஈரானுடைய விமானப்படைகளை அமெரிக்கா சேதப்படுத்தியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றுமில்லாமல் ஈரான் விமானப்படைகளை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம், ஒன்றுமில்லாமல் ஈரானுடைய
கடற்படைகளையும் அளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 50,000 இராணுவம், அமெரிக்காவுடைய இராணுவம் வளைகுடா பகுதிகளிலே தங்கள் கட்டுப்பாட்டு பணிகளை மேற்கொண்டு போவதாகவும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஈரான் இனி ஒரு வகையில் கடுமையாக பதிலடி கொடுத்திருக்கும் நிலையில்தான் பிராந்திய கூட்டணிகள் வலுப்பெறும் நிலையில் இந்த போர் இன்னும் வலிமை பெறும் வகையில் அவர்கள் செயல்பட வரும் நாட்களில் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கும் நிலையில் இந்திய பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதை அமீரகம் உறுதி செய்திருக்கிறது. கப்பல்கள் பற்றி எரிகிறது. தீயை அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அமீரகம் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலே இந்த கூட்டு தாக்குதல் இருக்கின்றது. ஒரு சமூக ஊடக பதிவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மட்டுமில்லாமல், நாங்கள் 20% கட்டணத்தை வசூலிக்க போகிறோம். அதாவது எண்ணெய் ஏற்று கொண்டு செல்கிற கப்பலில் அதற்காக வசூலை 20% கட்டண அறிவிப்பில் யூடேன் அறிவிப்பை அவர் அறிவித்திருக்கிறார். புஷர், பந்தர் அப்பாஸ், மஹ்ஷகர் மற்றும் அபதன் நகரங்களில், மறுபடியும் அந்த நகரங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், புஷர், பந்தர் அப்பாஸ், மஹ்ஷாகர் மற்றும் அபாதன் நகரங்களில் நடந்ததாக ஈரானுடைய அரசு ஊடகங்கள் அதை உறுதி செய்திருக்கிறது. ஈரான் மீது எல்லையில்லா தாக்குதலை அமெரிக்கா நடத்துகிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் மறுபடி தனது எக்ஸ் தளத்தில் அவர்கள் முதலில் சுட்டார்கள். அது ஒரு பெரிய தவறு. அவர்கள் முதலில் சுட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு நரகத்தை காட்டி வருகிறோம், அவர்கள் மிகவும் கடினமான மனிதர்கள் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்த நிலையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஜிதபா கமேனி ரகசியமாக இருக்கும் நிலையில் தற்போது அவர் அமெரிக்கா தேசத்திற்கு எதிராக ஜிஹாத் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஜிஹாதிய போர் பிரகடனத்தை முஜிதபா கமேனி அறிவிப்பு செய்ய தற்போது வாய்ப்புகள் உள்ளது என்பதை இதுவரை உறுதி செய்யக்கூடிய தகவலாக இப்போது அது வந்திருக்கிறது. பொதுவெளியில் அவர் இதுவரையில் தோன்றாத நிலையில் சபதம் ஏற்று நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஜிஹாதிய பழிவாங்கும் நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முஜிதபா கொபேனி 23ஆம் தேதி வரக்கூடிய இன்னும் ஒரு வாரத்தில் செய்தலி காமெனியுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முஜிதபா கொமேனி கலந்து கொள்ள இருப்பதாக ஈரானுடைய அரசு நேரடியாக அறிவிப்பு செய்துள்ளது. அவர் நேரடியாக வருவாரா அல்லது வீடியோ காட்சிகள் மூலம் தோன்ற அதிக வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா முன்னேற்றம் அடையும் வரையில் பல வகையான அறிவிப்பு செய்து வந்த அவர் ஈரானிடம் ஹெர்மூஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டுமென்றால், அமெரிக்க அதிபர் சொல்கிறார், ஈரானிடத்தில் ஹெர்மூஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டுமென்றால் எனக்கு, எங்கள் நாட்டிற்கு 20% தர வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் கூறியிருப்பது உலகளவிலே பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் பணத்தை வசூல் செய்வது தவறு என்றுதான் இப்போது போர் நடக்கிறது. அதே டொனால்ட் ட்ரம்ப் மூளை குழம்பிய நிலையில், செயல்பாட்டு திறன் இல்லாத நிலையில், உலகின் பெரிய வல்லரசாக இருக்கும் அந்த நாடு செல்கிற கப்பலுக்கு எங்களுக்கு 20% தாருங்கள் என்று கேட்டு அதற்கு விளக்கத்தை அமெரிக்க அதிபர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உங்களுடைய கப்பல்களை பாதுகாப்பதால் எங்களுக்கு 20% தாருங்கள். நாங்கள் உலகின் மிக வளமான ஒரு பகுதியை பாதுகாத்து வருகிறோம். அமெரிக்கா சொல்கிற விளக்கத்தை பாருங்கள். அதற்காக எங்களுடைய பணம் செலவழிக்கப்படுகிறது. எங்களுக்கு பணம் வேண்டும், எங்கவே நீங்கள் 20% பணம் வேண்டும் என்றும் கூறுகிறார். இதற்கிடையிலே இந்த போருக்கு பஹ்ரைனிடத்தில், குவைத்திலிடத்தில், கத்தரிடத்தில், சவுதி அரேபியா, UAE இடத்தில் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். நாங்கள் இந்த ரீஜனை பாதுகாத்து வரும் நிலையில் எங்களுக்காக சவுதி அரேபியா பணம் தர வேண்டும், UAE பணம் தர வேண்டும், கத்தர் பணம் தர வேண்டும், பஹ்ரைன் தர வேண்டும், குவைத் எங்களுக்கு பணம் தர வேண்டும். எங்களுக்கு இந்த நாடுகள் தேவையில்லை, அவர்களுக்கு தான் நாங்கள் தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வெனிசுலாவையும் சேர்த்து எங்களிடம் ஏராளமான எண்ணெய் வளம் இருக்கிறது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்த அவர் 20% வசூல் செய்ய போவதாக அமெரிக்க அதிபருடைய இந்த மிரட்டல் உலகளவில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் எனக்கு பணம் வேண்டும் என்று அவர் கூறியிருப்பதை அடுத்து ஒரு விதமான மாறுபட்ட கருத்து நடைபெறுகிறது. அமெரிக்க தளங்கள் முழுமையாக காலி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவர் யாசகம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாரா, உலக அளவிலே கையேந்தும் நிலைக்கு அமெரிக்கா யாசிக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டார் என்று கூட சிலர்
அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அமெரிக்க இராணுவ பாதுகாப்பு முறைமைகளை மேம்படுத்த வேண்டும் என்பதால் இந்த கட்டணம் வசூலிக்கும் உரிமை தனக்கு உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். அவர் ஒரு விசித்திரமான மனிதனாக மாறியிருக்கிறார் என்று பலர் கூறுகிறார்கள். 20% வசூல் செய்ய அவர் எந்த அடிப்படையில் வசூல் செய்ய போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். திடீரென அவர் சொல்கிறார், இல்லை 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 இல்லை, நான் 20% வசூல் செய்ய போவதில்லை, மறுபடியும் அறிவிக்கிறார். ஒரே குழப்பம். அரபுகள் பில்லியன் டாலர்கள் பணத்தை அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு சம்மதம் தெரிவித்தால் அந்த திட்டத்தை கைவிடப் போவதாகவும் அவர் சொல்கிறார். நாங்கள் இல்லை இல்லை இல்லை, அமெரிக்கர்கள் எங்களிடத்தில் முதலீடு செய்யுங்க, நான் 20. இவர் பேசுவது உலகில் உள்ள அனைவர்களும் மூளை வறண்டவர்களாக பைத்தியக்காரர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்படியே அறிவித்து குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இல்லை இல்லை இல்லை, நான் 20% கேட்டேன், உண்மைதான், இப்பொழுது தேவையில்லை, அமெரிக்காவில் எல்லோரும் முதலீடு செய்யுங்களப்பா, நான் பணம் வசூல் செய்யவில்லை, எனக்கு பாதுகாப்புக்கு மட்டும் பணம் கொடுத்து விடுங்கள் என்றும் பல்ட்டி அடித்திருக்கிறார். இவரை நாம் எந்த முறையில் சேர்ப்பது, எந்த வகையில் சேர்ப்பது, எந்த வரிசைப்படுத்துவது என்பது ஒருவருக்கும் புரியாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செனட் சபை, காங்கிரஸ் சபையிடம் அமெரிக்கா போரை துவங்கியதை முறைப்படி அறிவித்து விட்டார். அமெரிக்கா கடும் தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் மத்தியில் அமெரிக்கா தளங்கள் முழுமையாக காலி செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஹெர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறந்திருக்கும் என்று கூறியுள்ள நிலையில் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய ஆதரவு கப்பல்கள் மட்டும்தான் தாக்கப்படும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி தாங்கள்தான் நிர்வாகம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா தொடர்ந்து போர் செய்ய காரணம் என்ன? உள்நாட்டு மக்களிடையே அமெரிக்கா ஈரானுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு, உள்நாட்டு மக்களிடத்திலே அமெரிக்கா ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ரகசிய திட்டம். ராய்ஸ்டர் செய்தி முகாம் என்ன சொல்கிறது என்றால், இப்படி உண்மையிலேயே ஈரான் பணத்தை வசூல் செய்தால் அவர்களுக்கு ஆண்டிற்கு 12 லட்சம் கோடி அளவிற்கு 120 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வசூல் செய்வார்கள் என்று ராய்ஸ்டர் செய்தி முகமை தெரிவித்திருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் செய்தி நிறுவனம் 80 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அவர்கள் வசூல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மோர்கன் வங்கி 70 to 90 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணத்தை அவர்கள் வசூல் செய்ய முடியும் என்றும் கூறியிருப்பது, இந்த தொகை ஈரான் எண்ணெய் வியாபாரத்தில் வரும் வருவாயை விட அதிகமாக இருக்கும் என்றும் தெரியவந்த நிலையில் அமெரிக்கா இந்த பணத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு புரியும். அது மட்டுமல்லங்க, குவைத், பஹ்ரைன் ஆகிய 2 நாடுகளும் தங்கள் ஈரானிய ஏவுகணைகளை தடுத்து போராடி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பிகாக்ஸ் மலை, தெஹ்ரானுடைய தெற்கே பாதுகாப்புள்ள 2 மலைகளுக்கும் இடையே குண்டு போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே அணுகுண்டு பாதுகாப்பு மட்டுமல்லாமல் எந்த ஒரு குண்டு தாக்குதலையும் தாக்கு பிடிக்கும் வல்லமை கொண்ட பிகாக்ஸ் மலைகள். இது ஒரு கிரானைட் மலை. இந்த பிகாக்ஸ் மலையை அமெரிக்கா குண்டு போடுகிறது, ஆனால் அதை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றும் ட்ரம்ப் மறுபடி பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லங்க, இந்த தாக்குதலில் கெஷம் தீவு, அபு மூசா, பந்தர் அப்பாஸ் இப்படி பல துறைமுகங்கள் தொடர்ந்து 5 மணி நேரம் அமெரிக்க தாக்குதல்களுக்கு உள்ளாகின. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்றாகும். பிளாக்கெட் மூலம் உலகின் பல்வேறு நிலைகளில் சப்ளை எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் தற்போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நான் இன்றைக்கு உங்களுக்கு சொன்ன செய்தியில் மிக மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னவென்றால், 3 செய்திகள் இங்கே முக்கியம். அமெரிக்காவை எதிர்த்து ஜிஹாத் அறிவிப்பை வெளியிடப் போகிறார். வரக்கூடிய 23ஆம் தேதி உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கமேனி அவர்கள் தன் தந்தையின் மரணத்திற்காக உலகளாவிய ஜிஹாத் அறிவிப்பை, படுகொலைகளை செய்வதற்கு ஒரு லிஸ்ட்டை அவர் வெளியிடப் போகிறார். இது காலத்தின் கட்டாயம், இது தவிர்க்க முடியாது என்ற முதல். இதுவரை வெளிவராமல் மலைகளுக்கு கீழ் இருக்கிறார், மறைபொருளாக இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்ட முஜித்தபா கமேனி வரும் 23ஆம் தேதி அவர் தோண்டப் போகிறார். அவர் எப்படி தோண்டப் போகிறார், உண்மையிலேயே வரப்போகிறாரா, வீடியோ காணொலி வரப்போகிறாரா என்ற செய்திகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் ஈரானுடைய அரசாங்கம் அவர் வருவதை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போவதாக அறிவிப்பானை வெளியிட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய கழுகு பார்வை இது எங்கே, எப்போது, எப்படி
என்ற நுணுக்கமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. இரண்டாவது செய்தியில் அமெரிக்கா அதிபர் 20% யூடேர்ன் அடித்திருக்கிறார். முதலிலே சொன்னார் 20% வசூல். இப்போது சொல்கிறார் இல்லை 20% நான் வசூல் செய்யவில்லை. ஏனென்றால் எல்லா அரபு நாடுகளும் எங்களிடத்திலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்று. மூன்றாவது அவர் சொல்கிறார் இல்லை அமெரிக்காவுக்கு ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டதால் இவர்கள் பணம் தர வேண்டும். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே தாக்குதல்கள் ஈரானை சிதைத்திருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய நிலைகளை சிதைத்திருக்கிறது. இப்படி இரு தரப்பிலும் சிதைப்புகள் சென்று கொண்டிருக்கிற போது மோர்கன், ஆக்சிஸ், ராய்ட்டர் செய்தி முகாம்கள் ஆண்டுக்கு 120 அமெரிக்க பில்லியன் US டாலர், மற்றொரு அறிவிப்பான ஆக்சியோஸ் 70 மற்றொரு அறிவிப்பான மற்றும் மோர்கன் 70 இவைகள் 80, எப்படி 3 அறிவிப்புகளும் ஆண்டுக்கு அவர்கள் செய்கிற வியாபாரத்தை விட பெரும் வசூல் ஹெர்மூஸில் வரும் என்பதை, இந்த ஹெர்மூஸ் பிரச்சனை அணுகுண்டு பிரச்சனையை விட, அணுகுண்டுகள் செறிவூட்டப்பட்ட என்ட்ரி செய்யப்பட்டதை விட பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. போர் ஆரம்பிக்கின்ற காலத்தில் பிஃபோர் பேட்டில் இந்த ஹெர்மூஸை பற்றி உலகத்திற்கு தெரியாது. ஆனால் இப்போது உலக பரபரப்பில் இந்த நூற்றாண்டில் பெரும் பரபரப்பாக வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இன்று காலை வந்த தகவல், அமெரிக்காவின் பெரும் ஆயுத குடோன்கள் குவைத்தில் பற்றி எரிகிற செய்தியும் நான் உங்களுக்கு இச்செய்தியிலே முதலிலே சொன்னேன். ஆக கண்ணு கெட்டிய தூரம் வரை சமாதானத்திற்கான வழி தெரியவில்லை என்றும், ஈரான் கடும்போக்கு ஐஆர்ஜிஸினுடைய கைகளில் ஆட்சி, அதிகாரம், ஒப்பனை, ஆணைகள், செயல்படுத்துதல் எல்லாம் சென்றிருக்கிற நேரத்தில் இதற்கான தீர்வுகளை எடுக்க முடியாமல் அமெரிக்கா ஆயுத பற்றாக்குறையால் இன்னும் ஒரு வாரத்திற்கு மட்டுமே அவர்கள் போர் செய்ய முடியும் என்ற தகவலும் உலக அளவிலே வெளியாகியிருக்கிறது. இதற்கு இடையே சீனாவும் ரஷ்யாவும் மறைப்பொருளாக அல்லாமல் கிட்டத்தட்ட நேரடியாகவே ஈரானை காப்பாற்ற வேண்டிய களத்தில் அவர்கள் பொறுப்போடு இருக்கிறார்கள். காரணம், ஈரான் சிதைந்து விட்டால் அமெரிக்காவின் கைகள் ஓங்கிவிடும். அமெரிக்காவின் கைகள் ஓங்கிவிட்டால் ஏற்கனவே சிதைந்திருக்கக்கூடிய உக்ரைன் போரில் ரஷ்யா மீண்டும் மிக சிக்கலை சந்திக்கும். ஆகவே ஈரானுடைய வெற்றி அமெரிக்காவின் வெற்றியை, அமெரிக்காவிற்கு எதிராக ஈரானின் வெற்றி ரஷ்ய வெற்றி, சீன வெற்றி, வடகொரியா வெற்றி, இது ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டும். கியூபாவின் வெற்றி. ஆகவே எந்த நிலையிலும் அவர்கள் இதை விடமாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது கண்ணு கட்டிய துறவரை சமாதானம் தெரியவில்லை என்பதே இன்றைக்கு காலை பதிவாக இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.